இஜிப்டோட கிராண்ட் மியூசியம் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது என்ட்ரன்ஸு, பார்க்கிங் வச்சுருக்குறாங்க. என்ட்ரன்ஸ் பில்டிங் இதுதான் மியூசியம். மேசிவ் ஸ்ட்ரக்சர். உள்ளே போய் பார்க்கலாம், எல்லாமே இருக்கான். பழைய கிங்கோட ட்ரெஷர்ஸ் வச்சுருக்காங்களாம், மம்மீஸ் இருக்கான், நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களாம். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே, உள்ளே போயிட்டு பேசுகிற மறுபடியும். எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சேம் இஜிப்ட் கெய்ரோவில் தான் இருக்கேன். இப்போ இந்த கிராண்ட் மியூசியம் பார்க்க வந்தேன். இது வந்து இஜிப்ஷியனோட கிராண்ட் மியூசியம். இங்கே நிறைய நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த டனல் மாதிரி உள்ளே போய் கீழே போய் பார்த்துட்டு வந்தேன்ல, பிரமிட் கீழே. அதோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து இந்த மியூசியமில் தான் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ரெண்டாவது இங்கே பழைய கிங்கோட ட்ரெஷர்லாம் இங்கே இருக்கான். மம்மீஸ் எல்லாம் இன்னும் பதப்படுத்தி வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் இங்கே இருக்குது, இந்த மியூசியமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரமிட் பார்த்த கையோடு இங்கே வந்துட்டேன். ஸோ இது அடுத்த வீடியோவாக வரும். ஒரே வீடியோ போட்டால் லென்த்தாக வரும்ன்ட்டு கட் பண்ணி மியூசியம் மட்டும் அடுத்த வீடியோவை போடுறேன். ஒரு மியூசியம் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ். இன்னும் என்ட்ரன்ஸ் போகிறக்கு ரொம்ப நேரம் ஆகுது. பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கே தான் டிக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இங்கே ஃபுல்லாக ஆன்லைனில் தான், டிக்கெட் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். கவுண்டர் டிக்கெட்ஸ் கிடையாது. சப்போஸ் மறந்துட்டு வந்துட்டால் கூட இங்கே QR கோடு இருக்குது, ஸ்கேன் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம். அதனால் மேசிவ் பிளேஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்னென்னமோ லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்குறாங்க. பிளாக் லேண்டு, மிசர், அஜெப்டன், இஜிப்டியன், பிளாக் லேண்டு, ஜிப்டி அப்படின்னு ஒன்று பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸே சும்மா படம் கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக. மியூசியம் என்ட்ரன்ஸ் அங்கே போல். பாப்பா எப்படி இருக்கு, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, அதே மாதிரி அங்கே ரெண்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது போல். அங்கே போய் என்ட்ரன்ஸ் அங்கே போகும்போதே நிறையா நமக்கு மம்மீஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உட்கார வச்ச போர்ஸ் தான் நிறைய டைம் எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் உட்காந்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா அதில் இருக்க வாரியர்ஸ், அதான் இந்த மாதிரி கிங்குக்கெல்லாம் பயங்கர பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருப்போம். சூப்பராக இருப்பாங்களாமே அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒருத்தர். சரி, அப்படியே உள்ள போகுமா? அப்படியே உட்காந்துருப்பாங்க சூப்பராக. இது சொல்லுவாங்க, இந்த இவங்க இஜிப்டில் இருக்க இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல், பயங்கர ஸ்கில்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் அந்த நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ரொம்ப ஸ்கில்டுலாம் பேசுவாங்க முதல்ல. பட்டு அதுக்கு மேலே இவங்கெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். இறங்கி நடந்து போகிற இடத்துல வரிசையாக வச்சுருக்குறான். இது அவங்களோட செயின்ஸு, வாரியர்ஸு, இதில் சில வில்லன்கள்லாம் இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வச்சுருக்கான். மியூசியம் வந்து செம மேசிவாக பில்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஆமாம்மா, இட்ஸ் எ ரியாலிட்டி ஹால். ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்களா இங்கே சைடில். இல்லை, இது லிஃப்ட்டு வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, நம்ம எஸ்கலேட்டரில் போவோம். போகிறக்கு ஒரு வழி, வரக்கு ஒரு வழி அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, இது நம்ம இதோட பெரிய சைஸ் தான் அங்கே பார்த்தோம். ஹியூமன் பாடியில்
சாரி லைனோட பாடியில் ஹியூமன் ஃபேஸு அது மாதிரி இது ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க வரிசையாக வச்சுருக்கான். சிலையெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நடக்க மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன, அவங்க யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனே இந்த தாடி தானே. ஆனால் ஃபேஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறாங்க ஹியூமன் பாடியில். இல்லை உடஞ்சிருக்கு நிறைய, உடஞ்சதெல்லாம் யூஸ் எடுத்து கொண்டு வந்து இடத்த வச்சுருக்குறாங்க நிறைய. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹியூமன், 2 ஹியூமனு கூட வந்து ஒரு அனிமல், ஏதோ ஒன்று அனிமல் பாடியில். அந்த காம்பினேஷன் தான் எல்லா பக்கம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று இருக்குது. நீங்கள் நேராக காமிக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே தெரியுதா, இது 2 அனிமல். இது இங்கே இருக்கிறதும் ஹியூமன் பாடி. இது வந்து ஹியூமன் பாடியில் அனிமல் ஃபேஸு. நிறைய அவங்கக்கிட்ட அது பார்க்கலாம் ஜிப்ஷின் கூட. கேலரியிலேருந்து ஒரு விண்டோவில் பிரமிட்ஸ் தெரியுது. சூப்பராக இருக்குது. சரி நம்ம போய் உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம நல்லா ரிலேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து கவு, புல்லக் இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணது இல்லையா. கற்கள் பரவாயில்ல, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க. எனக்கு எதாவது கவலையாக இருக்குது, இந்தியாவில் தான் இந்த மாதிரி பெருசாக எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் ஆர்டிஃபேக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை போட்டு காமிச்சு அவங்களை ஞாபகப்படுத்திக்குவாங்க. நம்ம சொல்லியே கேட்க மாட்டாங்க பசங்க. நம்மளாம் இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சா கூட நம்ப மாட்டாங்க. சொன்னால் கேட்கவா போகிறாங்க. எல்லாம் அப்படி அழகாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. திஸ் இஸ் வாட் ஒரு நைல். நைலோட ட்ரிபியூட்ரிஸ் நினைக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. நைல் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ரிவர் நைல். நல்ல கலெக்ஷன் சூப்பராக வச்சுருக்காங்க. பாராட்டியே ஆகணும். மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண இந்த காலத்து கற்கள். இது வந்து நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். இந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லி ஒரு மாதிரி வரும், அது மாதிரி இருக்குது. பளிங்கி மாதிரி, பளிங்கிக்கல். உட்காந்துருக்கா. இங்கிட்டு போய் எங்கிட்ட வருது, எப்படி பாடு வரும். வெப்பன்ஸ், கல்லுலேயே ஆகின வெப்பன்ஸ், ஸ்டோன் வெப்பன்ஸ். இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கு, பவ் அண்ட் ஏரோ. கல்லுலேயே செஞ்ச பானைகள். இந்த ரெட் கலரில் இருக்குது இந்த ஸ்டோனு. நான் சொன்ன அந்த கல் அதுக்கு வரும். வெங்கச்சாங்கல் பிளாக் ஸ்டாச்சு ஆஃப் அ மேன். ஒரு பிளாக் கல்லில் வந்து ஒரு தலை மட்டும் இருக்குது. ஒரே மாதிரி உட்காந்து போஸ்ட் கொடுத்த மாதிரி எடுத்துருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண போட்டோட ஸ்டைல்ஸ்
எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. மம்மிஸ் இங்கே இருக்குது பாப்பா, அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆர்னமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்காங்க. பானைகள் வழக்கம் போல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வச்சுருக்காங்க. மெட்டலில் பண்ணியிருக்கிறாங்க. பிராஸா என்ன மெட்டல்னு தெரில. பிராஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து சில்வர் கலரில் இருக்குது செயின்ஸ் எல்லாம். இந்த செக்ஷன் எல்லாம் அந்த ஸ்டோனில் பண்ண ஸ்டாச்சுஸ் நிறையா வச்சுருக்காங்க. பானைகள் நிறையா இருக்குது. பிளாக் ஸ்டாச்சு அது கொஞ்சம் இருக்குது. இதை அரெஸ்ட் பண்ணி கட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவங்களுக்கு உட்காந்துருக்காங்க. ஃபேரோஸ் அமன்டாப். இதை பார்த்துட்டு மம்மி படம் ஒரு வாட்டி பார்க்கணும். அதில் அமன்டாப் அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வரும். அனார்கலியோ அது தமிழ்லையோ, தமிழ்லே இல்லை, அது ஒரு ரோமன் இதுதான். அது இன்னொரு பயங்கரமாக எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பியூட்டி. அழகாக வச்சு அதை மியூசியம் ஆக்கி இவ்வளோ பேர்த்து அட்ராக்ட் பண்ணுறாங்கிறது பெரிய விஷயந்தான். அப்ரிஷியேட் தான். உடஞ்ச கல் ஏதோ ஸ்டாச்சு உடஞ்சிருக்குது. மெலண்டா டோர்வே ஒன்று இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் மட்டும் கார் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஸ்டாச்சு எல்லாம் உடஞ்சிருக்கு. அது அப்படியே வந்து ஒரு பில்லர் ஆக்கி வச்சுருக்குறான். சரி, இப்போ நம்ம வந்து கேலரி 10க்கு போவோம். அங்கே தான் மம்மீஸ் வச்சுருப்பாங்க. இதான் உள்ள வச்சுருப்பாங்க. கேலரி 10 போட்டிருப்பாரு. அது 2 கல்லாக தெரியுது பார்த்தீங்களா? ரெண்டு கல்லாக இருக்குது. இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கல் தொட்டி மாதிரி இருக்குது. அதான் எல்லாமே வந்து ரெண்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி உடம்பு உள்ளே வச்சு மூடி வச்சுருவாங்க. அவ்வளோதான். இந்த மம்மி படத்தில் வர மாதிரி ஓப்பன் பண்ணி உடம்பு உள்ளே வச்சு ஃபுல்லாக அந்த பூச்சிகள் உள்ளே விட்றாங்க. அது மாதிரி ஏதாவது தண்டனை கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் பர்ஃபெக்டாக ஆல் சைஸுக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பரில் அது. இந்த மாதிரி தான் பூனை காமிச்சா ஓடும் மம்மியில். அது மாதிரி ஏதோ ஒன்று வரும். இங்கே வைத்திருக்கிறார்கள். வச்சுக்கோங்க, மம்மி ஆஃப் சபாத்தியன். ஒரு மம்மி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அவங்க போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ். சரி சரி, இது ஒரு மம்மி. என்ன போட்டிருக்குன்னா, இந்த உமன் வந்து கொஞ்சம் வெல்த்தியான ஆளாக, அதனால் அது அவங்க மம்மி செய்யும்போது அழகாக அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து பெரிய அளவு காமிக்கணும்னு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் மேலே எவ்வளோ
ஆர்னமெண்ட்ஸ். ஸோ அந்த காலத்துலேயே அந்த வசதியாக இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி அடக்கம் பண்ணுறதுலேயே ஒரு வித்தியாசம் இருந்திருக்குது. பட் அப்போ இருந்து இப்போவும் அப்படியே இருக்குங்கிறது தான் கவலையான விஷயம். அவரோட ட்ரெஸ்ஸு, ஒரு பெரிய பாக்ஸு மியூஸ்க்கு, ஃபுல் கலெக்ஷன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதெல்லாம் குட்டி குட்டி மிஸ். மம்மி ஃப்ரண்ட் சைடு இது பாக்ஸ். இந்த பாக்ஸில் உள்ளே போட்டு இதை வச்சு மூடிடுவாங்க, அவ்வளோதான் வச்சு. அந்த பூச்சியெல்லாம் உள்ளே போகிறது படத்துக்கு வேண்டிதான் நினைக்கிறேன். ரியல்லாம் போட மாட்டாங்க. மேபி தண்டனை கொடுக்குறேன்னு அதிலெல்லாம் போட்டுறாங்களோ என்னமோ தெரில. அது ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுனால தான் படத்தில் எப்படியே வச்சுட்டாங்களாட்டு இருக்குது. சூப்பர், பர்ஃபெக்டோ. Mira, dice que hay una momia, supuestamente. Pero eso no es la momia, eso es parte del sarcófago. crocodile அப்படி இருந்துருக்கு பாருங்க. crocodile மம்மி ஆகிட்டாங்க. போட்டிருந்த உடைகள், ஆர்ட்டு, சூப்பர். அவ்வளோதான்ப்பா. அவங்க யூஸ் பண்ண ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் சூப்பராக பண்ணிட்டாங்க. மொத்தம் 11 கேலரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் மெயின் கேலரி. பட் ஆனால் இது இல்லாமல் வெவ்வேறு கிட்ஸு கேலரி அது இது நிறைய வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கல. இதுதான் மெயினாக பார்த்தது. நம்ம பார்க்க வந்து இதுதான், இது பார்த்தாச்சு. ஓகே ஓகே அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக கெய்ரோ வந்து பிரமிடும் பார்த்தாச்சு, அவங்க வச்சுருந்த ஆர்டிஃபெக்ட்ஸும் பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஓகே, இந்த எஜிப்ட் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்த பிரமிட்ஸ் வந்து எதுலேயுமே ஃபிட் ஆகும். இந்த பிரமிட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகும். ஆர்கிடெக்சர் ஆகட்டும் எல்லாமே அதே பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு போயிட்டு வந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த மியூசியமில் வச்சுருந்தாங்க. அந்த மியூசியமில் வந்து பார்க்கணும்னு சொல்லி அந்த மியூசியம் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. 11 கேலரி பார்த்தாச்சு. அவங்க வச்சிருந்த ஆர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் மம்மிஸு அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் ஜேர்னி. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட போகிறேன். நிறைய ட்ராவல் பண்ண போகிறேன். ஸ்லோவாக அப்படியே ஃபுல் டைம் ட்ராவல் ஆகிறவங்க மாறிடும் சீக்கிரமாக. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். மற்றும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.